ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் மசாலா கிரேவி. ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படி கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணின முட்டைக்கோஸை ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் இல்லைனா வேறு எது பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இது இன்னும் நல்ல பொடியாக ஆகும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்ல பொடியாக்கிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே பொடியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலாவும் முட்டைக்கோஸும் நல்லா கலக்கணும். அடுத்து 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசையும் போது கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. முட்டைக்கோஸ்லேயே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கடலை மாவு மசாலா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சேர்த்த 1/2 கப்பு கடலை மாவு கரெக்டான அளவாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூடாக இருக்குது. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மிதமான சூட்டில் மிதமான தீயில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் இருந்த எண்ணெயெல்லாம் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதில் பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், அதிகமாக வதங்க வேண்டாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம். அடுத்து இதில் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு பத்தை தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு லேசாக வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சாதான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். அடுத்ததாக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரியட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கலர் நல்லா வருன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம்.
காஷ்மீரி சில்லி பவுடர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். இடையில 2 வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் சூடான தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதனால் எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்து கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டைகோஸ் மசாலா கிரேவி ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.